கதை நீலகண்டர் ஆன சிவபெருமான் பண்டைய காலத்தில் தேவதைகள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து அமிர்தத்தை பெற பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். மந்திரமலையை குச்சியாய் எடுத்தனர். வாசுகி என்ற நாகனை கயிறாக பயன்படுத்தினர். எல்லோரும் சேர்ந்து கடையத் தொடங்கினார்கள். ஆனால் அமிர்தம் வரும் முன்பு முதலில் ஒரு கடுமையான நஞ்சு ஹாலாஹல விஷம் வெளிவந்தது. அந்த நஞ்சின் புகை உலகையே அழிக்கும் வல்லமை கொண்டது. தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் எல்லோரும் பயந்து போனார்கள். அவர்கள் விஷ்ணுவிடம் சென்றார்கள். விஷ்ணு சொன்னார், இந்த விஷத்தை சமாளிக்க கூடியவர் ஒரே ஒருவரே, அது சிவபெருமான். அவர்கள் சிவபெருமானை வேண்டிக் கொண்டார்கள். ஓ மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், உலகமே அழிந்து போகிறது. அப்போது கருணையால் நிறைந்த சிவபெருமான் அந்த விஷத்தை தன் கரத்தில் எடுத்து அருந்தினார். ஆனால் பார்வதி அம்மன் உடனே அவரின் கழுத்தை பற்றி கொண்டார். விஷம் உடலுக்குள் பரவாமல் தடுத்து விட்டார். அதனால் அந்த விஷம் சிவபெருமான் கழுத்தில் தங்கி அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது. அந்த நாளிலிருந்து சிவபெருமான் நீலகண்டர் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய தியாகம் மூலமாக உலகமே காப்பாற்றப்பட்டது.